ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது சாட்டர்டே மார்னிங். இன்றைக்கி என் பொண்ணுக்கு மட்டும்தான் ஸ்கூலு, என் பையனுக்கு லீவு. என் பொண்ணுக்கு நேத்திக்கு நைட்டே சொல்லிட்டா, எனக்கு இட்லியும் பருப்பொடியும் ஃப்ரை பண்ணி கொடுத்துரு மம்மின்னு. அதனால் காலையில் எந்திரிச்சு வந்தோடனே ஒரு அடுப்பில் இட்லி ஊற்றி வச்சுட்டு நெய் தீர்ந்துருச்சு. அதனால் நெய்யும் ரெடி பண்ணிடலான்னு இன்னொரு அடுப்பில் நெய் ரெடி பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இட்லி நல்லா ஆறினப்புறம் இட்லி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நெய் ரெடி பண்ண பார்த்திங்களா, அந்த வாணல்லையே நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிட்டு அந்த கடுகு நல்ல ப்ரௌனிஷாக வந்தப்புறம் இட்லி அதில் கொட்டிட்டு நல்லா 2 கலரிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு பருப்பொடி போட்டு மறுபடியும் 2 கலரி விட்டுட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். சூப்பராக இருக்கும். இது பச்சையாக கூட ஊற்றி கலந்து கொடுக்கலாம். ஆனால் அந்த நல்லெண்ணெய் ஸ்மெல் என் பொண்ணுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால் மோஸ்ட்லி நான் இப்படி தான் செஞ்சு கொடுப்பேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மார்னிங்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதே தான் கொடுத்துருந்தேன். எங்களுக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுதான். மதியம் லஞ்சுக்கு எங்களுக்கு புளி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் தான். இன்றைக்கி லஞ்ச் மெனு இதுதான்.